Hello everyone, welcome to my channel. I am Mahi. This is my first vlog in YouTube. First of all, thank you so much for choosing to watch this video. இது சண்டே ஷூட் பண்ண vlog. டே ஃபுல்லாக நாங்கள் என்னெல்லாம் பண்ணமோ அதான் vlog-ஆக ஷூட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் a day in my life. ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நானும் செய்யும் 7 o'clock போல் எழுந்துட்டோம். ஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சன் வந்தாச்சு காஃபி போட. எங்களுக்கு இப்படி பீஸ்ஃபுல்லாக காஃபி போட்டு குடிக்க வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் டைம் கிடைக்கும். வீக் டேஸ் எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும். மார்னிங்ஸ் சொல்லவே தேவையில்ல, ரஷ்ஷாக இருக்கும். ஸோ வி மேக் ஷூர் டு ஸ்பெண்ட் சம் குவாலிட்டி டைம் இன் வீக்கெண்ட்ஸ். அப்படியே காஃபி குடிச்சிட்டு லன்ச் என்ன பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தோம். ஐ வாஸ் கிரேவிங் ஃபார் பிரியாணி அந்த டே. ஜெய்க்கு மட்டன் ஃபேவரட், ஸோ வி டிசைடட் டு குக் மட்டன் பிரியாணி. அப்புறம் கொஞ்ச நேரம் பால்கனியில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பெட் மேக் பண்ண வந்தாச்சு. என்னோடய பாட்டி ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க குட்டீஸை மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாட்டி எப்போ வந்தாலும் ஒரு 3 to 4 days இருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த டைமில் தான் ரெஸ்ட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும். மீதி டேஸில் எப்போவுமே பிஸியாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ அவங்க கிட்ஸ் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பெட்லாம் மேக் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற மற்ற ஒர்க்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் பிரியாணிக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் நானும் ஜெயும் ஸ்கிப் பண்ணிட்டோம். லன்ச் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட போகிறதுனால. குட்டீஸ்க்கும் பாட்டிக்கும் இட்லி பண்ணிட்டேன். அவங்க நைட் பண்ண சாம்பார் வச்சு சாப்பிட்டாங்க. நான் அதை ஷூட் பண்ணல. எப்போ நான்வெஜ் பண்ணாலும் ஜெய் தான் குக் பண்ணுவார். எனக்கு அவர் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அவர் பண்ணால் எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் பண்ணுறதை விட. ஸோ நான் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஆனியன்ஸ், டொமேட்டோஸ், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் ரெடி பண்ணிவிடுவேன். க்ரீன் சில்லிஸ், அந்த பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டா அவர் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார். எனக்கு இந்த மாதிரி சாப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுடுவேன். இங்கே புளி ஊற வச்சிட்ருந்தேன். பாட்டி ரசம் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தனியாக கொஞ்சம் ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் ரசம் வச்சுட்டேன். அவங்க கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரசம் போட்டு சாப்பிடுவாங்கன்னு. இங்கே நான் எல்லாம் கட் பண்ண அப்புறம் ஜெய் மட்டன் வாஷ் பண்ணிவிட்டு பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நான் ரெசிபிலாம் ஷூட் பண்ணல, ஜஸ்ட் நாங்கள் எப்படி பண்ணுவோமோ அதான் காட்டியிருக்கேன். ஃபஸ்ட் மட்டன் செப்பரேட்டாக குக்கரில் தாளிக்கணும். அதுக்காக கொஞ்சம் ஆயில் விட்டு மஸ்டர்ட், அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் போட்டு அது கொஞ்சம் ஃப்ரை ஆன அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த மட்டன் ஆட் பண்ணிடணும். அண்ட் தென் சில்லி பவுடர், சால்ட் போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். ஒரு 7 whistles வச்சுட்டு எடுத்துடலாம். நாங்கள் இங்கே சில்லி பவுடர் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் குட்டீஸ்க்கும் நாங்கள் பிரியாணி தான் கொடுக்க போகிறோம். அதனால் ஸ்பைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம். பீஸ் எல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு ஜஸ்ட் பிரியாணி மட்டும் கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ அதுதான்.
7 விசில்ஸ் அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டன் பீசஸ் வந்து நல்லா பாயில் ஆகியிருந்தது. ஸோ அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரியாணிக்காக கொஞ்சம் ஆயில் விட்டு பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு அது கொஞ்சம் ஃப்ரை ஆன அப்புறம் க்ரீன் சில்லிஸ், புதினா அண்ட் ஆனியன்ஸ் போட்டு சாட்டே பண்ணிட்டோம். நான் குக்கிங்கில் எந்த ஹெல்ப்பும் பண்ணல. அப்பப்போ கிச்சன் பக்கம் போயிட்டு பிரியாணி எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். சும்மா அங்கங்கே சாட்டே மட்டும் பண்ணி கொடுத்துட்ருந்தேன், அவ்வளோதான். ஜெய்தா வந்து எல்லாம் பண்ணார். தென் டொமேட்டோஸ் ஆட் பண்ணணும். அது கொஞ்சம் ஃப்ரை ஆன அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் கொஞ்சம் நல்லா சாட்டே ஆன அப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்ச மட்டன் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் சாட்டே ஆனால் போதும். இங்கே வந்து நாங்கள் 2 glasses ஆஃப் ரைஸ் எடுத்துருந்தோம். ஸோ 3 glasses ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா பாயில் ஆன அப்புறம் ரைஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் வந்து விசில் போடாமல் க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு 12 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும், நல்லா குக் ஆகிடும். அண்ட் தென் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் தென் நான் இந்த சைடில் எக்ஸ் பாயில் பண்ணிட்டு இருந்தேன். மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி வந்து நல்லா பாயில் ஆகிருந்தது. அண்ட் தென் ஹாஃப் லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ கீ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour விட்டால் போதும், பிரியாணி வந்து செம்மையாக ரெடி ஆகிடும். ஃபர்ஸ்ட் பிரியாணி ரெடி ஆனவுடனே குட்டீஸ்க்கு ஊட்டி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட உட்காந்தோம். அப்புறம் 3 பேரும் அப்படியே பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிரியாணி வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. எனக்கு பர்சனலாக டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் வந்து ஸ்பைஸ் கம்மியாக போட்டு தான் சமைப்போம், ஏன்னா வந்து அது வந்து குட்டீஸ்க்கும் கொடுக்கறதுனால. அப்புறம் அப்படியே பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே வந்து சண்டேனா ஆஃப்டர்நூன் வந்து தூங்குவேன். அன்றைக்கி வந்து பாட்டி வந்திருந்ததுனால அவங்க கூட பேசிகிட்டே அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஈவினிங் டெரஸ் போயிருந்தோம் வாக் பண்ணுறதுக்காக. அப்போ தான் சன்செட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வாக் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வந்துட்டோம் டீ போடுறதுக்காக. நான் வந்து டீ பர்சன், ஜெய்க்கு வந்து காஃபி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போவுமே வந்து மார்னிங் காஃபி, ஈவினிங் டீ அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இங்கே வந்து நான் 2 பேருக்கு தான் டீ போட்டுட்ருந்தேன். பாட்டி வந்து நாங்கள் வாக் போகிற டைம்லேயே வந்து டீ போட்டு குடிச்சிட்டாங்க. ஸோ வந்து கொஞ்ச நேரம் டீ குடிச்சிட்டே பேசிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி டின்னருக்கு வந்து எதுவும் பண்ணலை, பிகாஸ் ஆஃப்டர்நூன் பண்ண பிரியாணியே இருந்துச்சு. ஸோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து க்ளோத்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நிறைய இருந்துச்சு. ஓகே, அந்த ஒர்க் முடிச்சிடலான்னு சொல்லி அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வீடியோ எடுக்கிறது பார்த்துட்டு ஜெய் வந்து ஃப்ரேமுக்கு வராமல் பேசிகிட்டு இருந்தார். ஸோ அவர்கிட்ட பேசிகிட்டே கொஞ்ச நேரம் க்ளோத்ஸ்லாம் ஃபோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்களோட வீக்கெண்ட்ஸ் வந்து எப்போவுமே சேமாக இருக்காது, வீக்கு மாறிட்டே இருக்கும். ஒரு டைம் வந்து ஒரு மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த வீக் வந்து பாட்டி வந்திருந்தாங்க. அப்புறம் பிரியாணி பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணதுனால எங்கேயும் போகல. அப்படி இல்லைன்னா மூவி, மால் அந்த மாதிரி எங்கேயாச்சும் வெளியே போவோம்.
இட்ஸ் 9:30 PM. சரி ஓகே ஏதாச்சும் சீரீஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம், குட்டீஸை தூங்க வச்சுட்டு. பட் அவங்களுக்கு சுத்தமாக தூக்கம் வரல. நைட்டுனா தான் இன்னும் ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுறாங்க. இப்போல்லாம் அவங்கள தூங்க வைக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சிங் டாஸ்க்காக இருக்குது. ஜெய் ஒரு 1/2 an hour ட்ரை பண்ணார் தூங்க வைக்க, சுத்தமாக முடியல. ஓகே அவங்க ஒரு பக்கம் விளையாடட்டும், நம்ம சீரீஸ் பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். வெட்னஸ்டே சீசன் 2 தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். கொஞ்ச நேரம் அப்படியே வந்து சீரீஸ் பார்த்துட்ருந்தோம். எங்களோட சண்டே இப்படி தான் போச்சு. நம்மளும் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.